வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நியூ இந்தியா அஷூரன்ஸோட யுவா பாரத் ஹெல்த் பாலிசி பத்தி. இதுல நமக்கு யாரும் சொல்லாத சில உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு. அதோட நல்லது, கெட்டது, அதுல மறைஞ்சிருக்கிற கண்டிஷன்ஸ்னு எல்லாத்தையும் நாம இன்னைக்கு வெளிப்படையா அலச போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு வருவோம். ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கும்போது எவ்ளோ குழப்பம் வரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏஜென்ட்கள் சில விஷயங்களை சொல்லாம விட்டுடுவாங்க, இல்லனா முழுசா விளக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மறைக்கப்பட்ட உண்மைகளை தான் நாம இன்னைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறோம். முதல்ல இந்த யுவா பாரத் பாலிசினா என்ன? இது நிஜமாவே யாருக்காக உருவாக்கப்பட்டதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். இது எல்லாருக்குமான பாலிசியா இல்ல ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு மட்டும்தானா? வாங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த பாலிசியோட பேர்லயே இருக்கு யுவா பாரத்னு. இது முக்கியமா நம்ம இளைஞர்கள மனசுல வச்சுதான் டிசைன் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க 18ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறீங்க, முதல் தடவையா இன்சூரன்ஸ் எடுக்க போறீங்க, இல்லனா புதுசா கல்யாணம் ஆனவங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கலாம். இதுல உங்களுக்கு ரெண்டு முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு, இண்டிவிஜுவல் பாலிசி. இதுல உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கவரேஜ் இருக்கும். இன்னொன்னு, ஃபேமிலி ஃப்ளோட்டர். இதுல ஒரே பிரீமியம் தான், ஆனா ஒரு பெரிய தொகையை மொத்த குடும்பமும் தேவைப்படும் போது பகிர்ந்துக்கலாம். குறிப்பா யங் கப்பிள்ஸ்க்கு இது பிரீமியத்தை மிச்சப்படுத்த ஒரு சூப்பரான வழி. சரி, இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். எந்த பாலிசியா இருந்தாலும் அதுல இருக்கிற அந்த சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் தான் நம்ம பணத்தை காலி பண்ணும். அப்போ இந்த யுவா பாரத் பாலிசில நாம கவனிக்க வேண்டிய அந்த முக்கியமான நிபந்தனைகள் என்னென்ன? முதல்ல நாம பார்க்க வேண்டியது வெயிட்டிங் பீரியட். பாலிசி எடுத்த முதல் நாள்ல இருந்தே ஆக்சிடென்ட் எல்லாத்துக்கும் கவரேஜ் கிடைச்சிடும், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்கள், அதாவது சுகர், பிபி மாதிரி விஷயங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காத்திருப்பு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிளைம் பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. பாலிசிகள்ல மறைஞ்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு டிராப் எது தெரியுமா? அது இந்த ரூம் ரெண்ட் லிமிட் தான். அதாவது உங்க பாலிசி ஒரு நாளைக்கு ரூம் வாடகைக்கு இவ்ளோதான் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்க அதை விட காஸ்ட்லியான ரூம் எடுத்துட்டீங்கன்னா அதோட விளைவு ரொம்பவே மோசமா இருக்கும். இத மட்டும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒருவேளை நீங்க பாலிசி லிமிட்டை விட காஸ்ட்லியான ரூம் எடுத்துட்டீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா வாடகையை மட்டும் கட்டினா போதும்னு தப்பு கணக்கு போடாதீங்க. அங்கதான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. உங்க சர்ஜரி செலவு, டாக்டர் ஃபீஸ்னு மொத்த பில்லையும் எடுத்து அதுல ஒரு விகிதாச்சாரப்படி பணத்தை வெட்டிடுவாங்க. இதுக்கு பேரு தான் ப்ரப்போர்ஷனேட் டிடக்ஷன். இதனால உங்க மொத்த கிளைம் தொகையில 40% வரை கூட நீங்க இழக்க நேரிடலாம். பாத்தீங்களா? இந்த ஒரு விஷயத்தை தான் பல ஏஜென்ட்கள் நமக்கு விளக்கவே மாட்டாங்க. அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி, இதுக்கு எவ்வளவு பிரீமியம் ஆகும்? நான் எடுக்கிற கவரேஜ் போதுமா? இந்த கேள்விகளுக்கு இப்போ நேரடியான பதில்களை பார்க்கலாம். பிரீமியம் விஷயத்துல யுவா பாரத் பாலிசி எங்க நிக்குது? இது மார்க்கெட்ல இருக்கிற ரொம்ப சீப்பான பாலிசி கிடையாது, அதே நேரத்துல ரொம்ப காஸ்ட்லியானதும் இல்ல. இத ஒரு வேல்யூ ஃபார் மணி பாலிசின்னு சொல்லலாம். அதாவது நீங்க கட்டுற காசுக்கு தேவையான நியாயமான பலன்களை கொடுக்கற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அப்போ எவ்ளோ தொகைக்கு பாலிசி எடுக்கிறதா சரி? இப்போ இருக்கிற மருத்துவ செலவுகளை வச்சு பார்த்தா நீங்க ஒரு டயர் 2 சிட்டில இருந்தீங்கன்னா குறைஞ்சது 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் வேணும். அதுவே சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டினா கண்டிப்பா 10 லட்சத்திலிருந்து 15 லட்சம் ரூபாய் கவரேஜ் தேவைப்படும். தயவு செஞ்சு 3 லட்சம் 5 லட்சம் எல்லாம் இன்னைக்கு பத்தாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க இன்சூரன்ஸ் பத்தி நம்ம மக்கள் மத்தியில பரவலா நம்பப்படுற சில கட்டுக்கதைகளையும் அதுக்கு பின்னால இருக்கிற கசப்பான உண்மைகளையும் உடைக்கலாம். இது உங்க பார்வைய கண்டிப்பா மாத்தும். நம்மில் பலரும் செய்யற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, எனக்கு ஆஃபீஸ் பாலிசி இருக்கு, அதுவே போதும்னு நினைக்கிறது தான். ஆனா ஆஃபீஸ் பாலிசிங்கிறது ஒரு கொடை மாதிரி தாங்க. மழை பெய்யும் போது, அதாவது வேலை இருக்கும்போது தான் அது உங்களை பாதுகாக்கும். வேலை போயிடுச்சுன்னா கொடையும் போயிடும். ஆனா உங்க சொந்த பாலிசி அப்படி இல்ல. அது உங்க வீட்டு கூரை மாதிரி. உங்களுக்கு வாழ்நாள் முழுசும் ஒரு நிரந்தரமான பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்ததா ஒரு பொதுவான கருத்து இருக்கு. கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனில கிளைம் போட்டா ரொம்ப லேட் ஆகும், இழுத்தடிப்பாங்கன்னு சொல்வாங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? உண்மை என்னன்னா, அது மெதுவா நடக்கிறதில்ல, விதிமுறைப்படி நடக்குது. நீங்க கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா கிளைம் ப்ராசஸ் ஸ்மூத்தா தான் இருக்கும். பிரைவேட் கம்பெனிகளை விட இங்க ரூல்ஸ் கொஞ்சம் கராரா ஃபாலோ பண்ணுவாங்க, அவ்வளவுதான். டாக்குமெண்ட் சரியா இருந்தா ஸ்பீடு ஒரு பிரச்சனையே இல்ல. இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய கட்டுக்கதை என்ன தெரியுமா? இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வேணும்னே கிளைமை ரிஜெக்ட் பண்ணி நம்மள ஏமாத்துறாங்கன்னு சொல்றது தான். இது உண்மையா? கிளைம் ஏன் ரிஜெக்ட் ஆகுது? டேட்டாவை பார்த்தா நமக்கு ஒரு ஆச்சரியமான உண்மை தெரிய வருது. ரிஜெக்ட் ஆகிற கிளைம்கள்ல 80% கஸ்டமர் பாலிசி கண்டிஷன்ஸை சரியா படிக்காததாலேயோ இல்ல தனக்கு இருக்கிற நோயை மறைச்சதாலையும் தான் நடக்குது. அதாவது கம்பெனி ஏமாத்துறதை விட நாம செய்யற தவறுகளால தான் கிளைம் நிராகரிக்கப்படுது. இதுதான் நாம ஏத்துக்க வேண்டிய கசப்பான உண்மை.
சரி, இவ்ளோ விஷயங்களையும் பார்த்தாச்சு. இப்போ யுவா பாரத் பாலிசி உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதான்ற இறுதி முடிவுக்கு வருவோம். வாங்க, இந்த முடிவை நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ஆக்கி தரேன். இந்த இறுதி முடிவை எடுக்க இந்த டேபிள் உங்களுக்கு கண்டிப்பா உதவும். நீங்க 18ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கீங்க, முதல் தடவையா இன்சூரன்ஸ் வாங்குறீங்க, ஒரு நீண்ட கால பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ். ஆனா நீங்க ஒரு சீனியர் சிட்டிசனா இருந்தாலோ இல்ல ஒரு நோய்க்கு உடனடியா கவரேஜ் வேணும்னு எதிர்பார்த்தாலோ நீங்க வேற பாலிசிகளை பார்க்கறதா நல்லது. எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் மாதிரி. வீட்ல தீ பிடிச்சதுக்கு அப்புறம் அதை வாங்க ஓட முடியாது இல்லையா? பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நாம தயாரா இருக்கணும். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். இந்த யுவா பாரத் பாலிசி அவசரம் வந்தப்புறம் வாங்குறவங்களுக்கானது இல்ல. இது அவசரம் வர்றதுக்கு முன்னாடியே தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு பிளான் பண்ற புத்திசாலிகளுக்கானது. உங்க எதிர்காலத்தை பத்தி இன்னிக்கே யோசிங்க.